ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதோட நேம் வந்துட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை மிலிட்டரி ஹஸ்பண்ட். ஓகேங்களா? இந்த உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஜிமின் அண்ட் ஜங்க் வந்துட்டு மாமா பையன், அதாவது மாமா பையன் அத்தை பையன். ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் பசங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அப்பாவுக்கு ரொம்ப ஒர்க் இருக்காண்டா, இன்றைக்கி ரொம்ப இயர்லியாக போகணுமா, அதனால் ஒன்று ட்ராப் பண்ண முடியாதான், ஜங்குக்கு மாமா கூட போயிட்டே சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், நான் கேபில் போவேன், இல்லைன்னா பஸ்ஸில் போவேன், அதுவும் இல்லைன்னா என்னோடய யோன்ஜனை வர சொல்லி போவேன், நீங்கள் ஜங்கு கூட மட்டும் என்ன அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்டா ஜங்கு கூட உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. அவங்களோட மாமாடா சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, ஜிமி இங்கே பாரு, இப்படி சொன்னேன்னா அம்மா அடிச்சிடுவேன். அவங்களோட மாமா எதுக்கு அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. அவன் என்ன தான் பண்ணுறான் காலேஜில், இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அவங்க அண்ணன் பையனே வந்துட்டு அப்படியே ரொம்ப பாசம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து மைண்டில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் சொல்லம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மாமா கூட போக மாட்டேன் சொல்கிறாங்கன்னா போக மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு அவனை பற்றி தெரியாதுமா, அவன் காலேஜில் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. அம்மா அவன் காலேஜில் சொல்கிறாங்க. காலேஜில் நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சொன்னாலும் அப்படி தான் இருப்பாங்க காலேஜ் டேஸில், அதுக்கு என்ன அப்படின்னு அம்மா கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜிமின் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, எனக்கு பிடிக்காத சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்காத போக மாட்டேன், போக மாட்டேன், சரி ஓகே இரு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேப் புக் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பசங்க வந்து பார்த்துட்டு இருந்துருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு கேபில் தான் வராங்க. இங்கே ஒரு கேங்கு ஒரு காலேஜ் தான்டா. ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, ஜங்கு ஃபைனல் இயர். ஓகேங்களா? எல்லாம் பைக்கில் லைனாக உட்காந்துருக்காங்க. ஒரு பர்சன் அப்படி கெத்தாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு ஜிமின் தான் வந்துட்டு வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் திரும்பி பார்த்துட்டு யோன்ஜின் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு கேபில் வர சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஒர்க் இருக்காம்மா, இயர்லியே போயிட்டாங்க, அதான் அம்மா கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பர்சன் இல்லைங்கடா நானும் வரேன் சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஜான் தான். சரி வாங்க சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போது இங்கே ஒரு பசங்க கேட்குறாங்க, ஏன்டா ஜங்குக்கா ஏன்னா கேபில் வரான் அவனோட அத்தை பையன் சொல்கிறாங்க. அதுக்கு திமுறடா சொல்கிறாங்க. திமுறை என்னடா சொல்கிறேன், ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா, காலையில் என்னோட ஆண்டி கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா ஜங்கோட வீடு ஜிம்மோட வீடு கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. அவங்க வந்துருப்பாரு உங்கள் வீட்டுக்கு மாறி அந்த சைடு. அவள் கேட்டுருப்பாரு, ஜங்கு என்னோட ஆண்டி சொல்கிறாங்க கூட்டிகிட்டு மாமா கூட்டிகிட்டு போவான் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், நான் அவள் கேபில் போவான், இல்லை பஸ்ஸில் போவான், அதுவும் இல்லைன்னா நான் எவனிச்சு வர வச்சு போவேன் அப்படின்னு சொல்கிறான். என் அங்கிள் இயர்லி மாறிங்க போயிட்டாங்க, ஒர்க்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அதனால் இவன் வந்துட்டு வரமாட்டான் என் கூட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு அவனுக்கு பிடிக்குமாடா பிடிக்காதடா சொல்கிறாங்க. ஏன்டா உங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிமினா வந்துட்டு ஜங்கு டர்ன் போய் பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாரு என்ன பண்ணுறா பாருடா சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படின்னா பயங்கர கெத்து. காலேஜில் எல்லாருக்கும் ஜங்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு வந்துட்டு டேட் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு அந்த மாதிரி யாரையுமே பார்க்க மாட்டார். பொண்ணு பசங்கள்ட்ட யார் லவ் அப்படின்றதால துரத்தி விட்டுருவார். ஆனால் அது ஜங்குக்கு வந்துட்டு தம் அடிக்கிற பழக்கம் எல்லா ஹேபிட்டும் இருக்குது. அதாவது பொண்ணுங்களை தவிர மற்ற எல்லா ஹேபிட்டும் அவருக்கு இருக்குது. இவங்க கேங்குக்கே அந்த பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு கிளாஸ் ரூம் போயிடாரு. இப்போ ஜங்குக்கு அவங்கள்ட்ட கிளாஸ் ரூம் தான் வந்து உட்காடுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ காகிதம் கேட்குறாங்க. என்ன ஒரு மாதிரி எப்படி நெளிஞ்சிட்டு இருக்க என்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது வந்துட்டு இந்த காலேஜில் நீ தான் ஜங்குக்கு ரொம்ப கெத்து, ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ஜங்கு கூட தான் பேசுகிறேன், நான் என்ன கொஞ்சம் பேச விட்டுங்களா சொல்கிறாங்க. சரி பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வர சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டு கொரியா சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது, ஓகே ஒன்றும் எனக்கு யாரையும் பிடிக்காதுங்கிறது கிளம்புறியா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக எடுத்து எல்லோரும் கிளாஸ் பசங்களாம் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்னை பார்த்தா ஜஸ்ட் பிடிச்சிருக்கா, அதோட விட்டுரு, தாண்டி வந்துட்டு என்கிட்ட வந்து எதுவும் அப்ரோச் பண்ணாத, என்கிட்ட வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஓகே சொல்கிறாங்க. நம்ம அந்த பொண்ணு ஒரு மாதிரி எடுத்து அப்படி போய் உட்காந்துக்குது. இப்போது இவங்க டே கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு டே காய் மெக்கு ஜாக்சனு நம்ம ஜங்குக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. ஏன்டா ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. உனக்கு உண்மையாகவே இந்த பொண்ணுங்களை பிடிக்க மாட்டேங்குதா, பொண்ணு பசங்க யாரும் பிடிக்க மாட்டேதா, இல்லை உனக்கு வேறு யாரும் மனசில் வச்சுக்கிட்டு நீ யாரையும் வந்து எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டே சொல்லிட்டு அமைதியாக லைட்டாக ஷையாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. சரி எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குற சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த கிளாஸ் ரூமில் தான் நம்ம ஜங்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா ஜங்கு கூட போன்றீங்க, அது சாருன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சார் சாரி சார் சைலண்ட்டில் போட மாதிரி சொல்கிறாங்க. வெளில போ ஜங்கு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க வெளில போன்னு சொல்கிறாங்க. அந்த சார் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் ஜங்கு வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் கிளாஸில் பார்த்தா ஜிமின் கிளாஸில் சார் இல்லை சொல்லிட்டு யோன்ஜினும் ஜிமின் தான் வந்துட்டு கேன்டீன் போகிறாங்க ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லிட்டு.
இங்கே பார்த்தா ஜங்கு வந்துட்டு அந்த பக்கம் அந்த சைடு தான் அவங்க கிளாஸ் இருக்குது. இவங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவா. இப்போ ஜங்கு வந்துட்டு எப்படி கூப்பிட்றாரு. நம்ம ஜிம்னு திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா இப்போ இவனுக்கு எதுக்கு கூப்பிட்றான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருடா நான் கேட்குறேன் சொல்லிட்டு இவனு தான் ஜங்குக்கா நான் என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே வாங்க சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு தான் போகிறாங்க. வந்துட்டு அவர் ஜிமின் ஹேண்டில் உள்ள அந்த ஜூஸ் பாட்டில் குடிக்கிறாரு. போ அப்படி சொல்கிறாங்க. இவன் இப்போ பார்க்குறாரு. இப்போ எதுக்கு வெளில நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஃபோன் அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிடுச்சு அதனால் சொல்கிறாங்க. அவருக்கு மைண்டில் நினச்சது அப்படியே ஒரு கேட்டுருவோம். பார்க்குறாங்க. ஃபோனை சைனில் போட வேண்டியது அப்படி சொல்லிட்டு மைண்டில் நினைக்க மறந்துட்டேன் அப்படி சொல்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நாங்கள் எதுவும் கேட்கலே சொல்கிறாங்க. அது அவனுக்கு புரியும் இப்போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிமின் யோசிச்சு வந்துடுறாங்க. இப்போ காகிதம் வந்துட்டு என் மச்சா நினைக்கும் போது எனக்கு என்னடா வேலை சொல்லிட்டு அவர் ஃபோனை அவரே ரிங் டோன் வைக்க. இப்போ சார் பார்க்குறாங்க. காய் கெட்ட அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவரே எழுந்து வந்துடுறாரு. பார்த்தா காயை நம்ம ஜங்குக்கு வெளியே நின்றுருக்காங்க. சரணா காய் ஜங்கு அகைன் கால் வருது. ஐயோ இது யாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஹேங் கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹலோ ஹேங் என்னாச்சு சொல்கிறாங்க. டேங்க பாருடா ஜங்குக்கா நானும் டிரைவர் தான் காரில் வந்தோம் இம்பார்ட்டண்ட்டாக மீட்டிங் சொல்லிட்டு ஆஃபீஸ் போகணுமா வரவேல கார் பஞ்சர் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க கேப் புக் பண்ண டைம்லடா உங்களோட காலேஜ் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் இருக்கும் வந்து கூட்டிகிட்டு போயேன்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் பைக்கில் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல பைக் அதில் கூட்டு போய் விட்டுறா என்ன சொல்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்க. டே கிளம்புறா சொல்கிறாங்க. எங்கடா போகிற சொல்கிறாங்க. இல்லைடா ஹேங் வந்துட்டு ஏதோ வழியில் நின்றுருக்காங்க நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க. நான் போயிட்டு ஆஃபீஸில் கூட்டி போயிட்டு வரா சொல்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. இப்போது யாருன்னா நம்ஜன் வந்துட்டு நம்ம ஜங்கோட அண்ணா ஓகேங்களா. இப்போ நம்ஜன் தான் அங்கே நின்றுருக்காங்க. ஜங்கு போய் போகிறாங்க. என்னாச்சு யாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டா இவர் கார் செக் பண்ண வேறு போயிருக்கு. இப்போ வந்துட்டு டயர் பஞ்சர் ஆகிட்டு ஸ்டெப்னி கூட வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நல்லா இல்லை சரியில்லை சொல்கிறாங்க. சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் பைக்கில் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தானே கேபில் புக் பண்ண டைம் இல்லை அது எப்போ வருதுவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜன் கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க ஹேங்கிறாங்க. எனக்கு நீ பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க காலேஜ் முடிச்சு என்னடா பண்ண போகிற சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற ஜங்கு என்னோட ஜங்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கானா சொல்கிறாங்க. ஆமாங்க ஹேங் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுற சொல்கிறாங்க. ஆமாங்க ஹேங் சொல்லுங்க. ஓகேடா எனக்கு பிரச்சனை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஹேங் சொல்கிறாங்க. அவ்வளோ தானே அவ்வளோ தான் சார். அதுக்கப்புறம் நான் அவங்க கூட கம்பெனி ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ஜன் போயிட்டு நம்ம ஜங்கு போயிட்டு நம்ஜன் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு டைமில் சரி காலேஜ் போகவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு அவர் அப்படி வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே பார்த்தா ஈவினிங் தான் நம்ம ஜிமினை இவங்க எல்லாம் காலேஜ் விட்டு வராங்க. இவங்க கேங் மட்டும் தான் உட்காந்துருக்கு. எங்கே காணோம்னா சொல்லி பார்க்குறாங்க. ஜோன்ஜன் கேட்குறாங்க. யார் ஒரு ரவுடி மாமாவா சொல்கிறாங்க. அச்சோஷா மாமான்னு சொல்லாத ஜோன் அப்படி சொல்கிறாங்க. வேறு என்னென்னு சொல்லணும் சொல்கிறாங்க. இல்லை காணோன்னு பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. எங்கே போயிட்டாரு தெரியல அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது இரு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் காயன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன காயின்னு கூப்பிடுங்க அண்ணான்னு கூப்பிட சொன்னேன். நான் இதை சீனியர்னு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே காய் சீனியர் எங்கே உங்கள் கேங்கில் ஒருத்தவங்களை காண சொல்கிறாங்க. எங்கள் கேங்கில் ஒருத்தவங்க காணுமா ஏன் ஜங்குக்கு லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. டக்குன்னு யோசிச்சு ஒரு மாதிரி ஆகிடுது. பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. என்ன இது என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. அப்போ நான் எதுக்கு கேட்குறா சொல்கிறாங்க. இப்போ இல்லை காணுமேனு கேட்டால் ஜங்குக்கு சீனியரை இது போய் தப்பாக சொல்கிறாங்க. இதுக்கு போய் இப்படி கேட்குறீங்க. அவருக்கு எனக்கு அண்ணா மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்ல அப்போமே கேட்குறாங்க. நீ தான் உண்மையாக கேட்டியா இல்லை வேறு கேட்க சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னை யாரும் கேட்க சொல்ல நானே தான் கேட்டேன். வா ஜிமின் அப்படி சொல்லிட்டேன். நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஜிமினை கூட்டிட்டு அவர் போட்டு போயிடுறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க. டேய் உண்மையாகவே ஜங்குக்கு சொல்கிறான் இவனுக்கு அவனா பிடிக்கவே பிடிக்காது அது உண்மையடா சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்துட்டு உண்மையாகவே இப்போ இவன் தான் யோசிச்சு தான் கேட்டிருப்பான் ஜங்குக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு தோணுதுடா இவனுக்கு கண்டிப்பாக உண்மையில எதுவும் இருக்குது. ஆனால் வெளில வந்துட்டு ஜங்குக்கு பிடிக்காது சொல்லிட்டு தெரியுது அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாள் இந்த கோழி கொஞ்சம் மாட்டும் போறடா அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் வந்துட்டு அவங்க அப்பா தான் விட்டு விடுறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துமே ஜிமின் அப்பா கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கு கரெக்டாக வந்துட்டு காலேஜ் நேரமாக சொல்லிட்டாங்க. வந்துட்டு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாரு ஒன் டே வந்து அவங்க கழுத்தை அப்படி திரும்பி போட போகிறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல இவங்களாம் ஸ்மைல் பண்ணுறாங்க. உண்மையாவா அப்படி அந்த மாதிரி பண்ணிடுவியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லைடா ஸ்கூல் படிக்கும்போது யாரோ ஒரு பர்சன் தெரியாமல் அவன் மேலே லைட்டாக இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் அந்த அடி அடிச்சேடா எப்படிலாம் இடிச்சு அவனை சொல்லிட்டு அவன் லைட்டாக அழுதுட்டான் ரொம்ப இடிச்சிட்டான் அப்படின்றதுக்கா யாரும் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவன் கடுத்து திரும்பி போடுறாடா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அது என்னமோ அவங்க மேலே யாராவது ஹேண்டை வச்சுட்டா என்னால் தாங்கிக்க முடியாது சொல்கிறாங்க. புரியுது சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த ரேசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் தான் காலேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கப்பா ஃபஸ்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் 2 பேரும் தான் டூர் கூட்டிகிட்டு போகிறோம் எப்படி ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. டூரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. யோசிச்சுனா டூர் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் டூர் தான் அப்படி சொல்கிறாங்க.
நாளைக்கு வந்துட்டு பே பண்ணுங்க, பே பண்ணிட்டு இன்னும் 2 days தான் ரெடி ஆகிடுங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஆச்சு எனக்கு ரொம்ப ஜாலி சொல்லிட்டு ஜிம்மில் குதிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அம்மா என்ன இப்படி கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா நீ தான் ஸ்கூல் படிக்கும்போது ட்ரிப்லாம் போனியே சொல்கிறாங்க. அம்மா அது வேறு, அது ரொம்ப சாதாரண பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நல்லா பெரிய பிளேஸாக கூட்டிகிட்டு போவாங்க அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே, யார் யார் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயரும் தேர்ட் இயரும் சொல்கிறாங்க. ஓ மாமா வரான ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஐயோ இந்த அம்மா வேறு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா அவங்களும் தான் வராங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ ஹாப்பி தான் எனக்கு, அவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களையும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க என்ன திட்டுவாங்க அப்படி சொல்கிறாங்க. யார் ஜங்குக்குன்னு திட்டுவானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ அவன் சரியாக பேச மாட்டேன்றல, அதான் அவன் திட்டுறான் அப்படி சொல்கிறாங்க. சரி அம்மா எனக்கு போதும், நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க கொடுங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜங்கு சொல்லிட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குது சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல போங்க, அவன் தான் சின்ன வயசுல திட்டுவான் அப்படியே ரவுடி மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்க. ஐயோ உன்னை எப்போ தான் மாறி சரிவா சொல்லிட்டேன். நம்ம ஜிம்மியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மியோட அப்பா பே பண்ணிடுறாங்க. அங்கே ஜங்கோட அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்களும் டூருக்குலாம் பே பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டூருக்கு தான் எல்லாமே பேக் பண்ணிட்டுருக்காங்க லக்கேஜ்லாம். இங்கே ஜிம்மியோட அம்மா ஜங்குக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது டூர் அந்த பஸ்ஸில் போகிறப்ப சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸ்லாம். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அம்மா இது ஒன்று எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. இது உனக்கு இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் மறைச்சி பார்க்குறாங்க. என்ன மறைக்கிறேன் சொல்கிறாங்க. அம்மா ஆண்டி இருக்காங்க அவங்க பண்ணி தருவாங்க, நீங்கள் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன்டா நான் அத்தை நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அம்மா கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ஏனே தெரியல, அவங்க மேலே ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அவங்க வீட்டில் ஒரே பையன் தான், அதனால் அவங்களுக்கு அவங்க ஜிமின் அம்மாவுக்கு ஜங்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அங்கே பார்த்தா ஜங்கு அம்மா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிமினுக்கான பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அம்மா இது எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், என் லக்கேஜில் இடம் பார்த்தா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு எடுத்துகிட்டு போகிற சொல்கிறாங்க. இது ஜிமினுக்கு இது உனக்கு சொல்கிறாங்க. ஏம்மா தான் அத்தை இருக்காங்க அவங்க பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா, அவங்க என்னோட அண்ணோட பையன்டா, நான் வந்து பேக் பண்ணி தரக்கூடாதா சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுக்குற அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேக் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ இங்கே ஜிமின் பேக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்மியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு தங்கம் பார்த்து போ, என்ன அங்கே போய்ட்டு தடிக்க விழாத சொல்கிறாங்க. அம்மா நான் எங்கம்மா தடிக்க விழுறேன், ஏமா என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. காலை தான் சோஃபாவில் அடிச்சுக்கிட்டு வலிக்குது சொல்லிட்டு காலை ரப் பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அது சரியாக போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. சரி அங்கே போய் விழுந்துடாத பத்திரமா இரு, உனக்கு எதனா வேணா ஜங்கு கிட்ட சொல்லி பார்த்துப்பா சொல்கிறாங்க. நான் ஜங்கு கிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு யோன்ஜின் என்னன்னாலும் பண்ணி தருவான். யோன்ஜின் இருக்காங்க, ஜான் இருக்கான், நான் பார்த்துப்பா, என்ன அவங்களும் பார்த்துக்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்ல ஜிம்மியோட அம்மா சொல்கிறாங்க, நீ சொன்னாலும் என்னோட ஜங்கு கூட பார்த்துப்பா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நான் உங்களுக்கு பையனை ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னோட சன்னிங்களாடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்ல என்ன பண்ண இப்போ சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அம்மாவுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ லக்கேஜில் பேக் பண்ணி அவங்க வந்துட்டு ஜிம்மியோட அப்பா தான் காரில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க காலேஜில். பார்த்து போக சொல்கிறாங்க. சரிப்பா பத்திரமா போயிட்டு வா சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அப்பாவும் வந்துட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, எல்லாமே வாங்கிக்கோ, ஓகேவா ஹாப்பியாக இருந்துட்டு வா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஜிம்மின் போயிடறாங்க. இங்கே யோன்ஜினோட அப்பா வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அவங்க லக்கேஜில் எதுக்குடா இவ்வளோ லக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்க. என்னோட அம்மா தான்டா நிறைய பேக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு போயிட்டு எல்லாருமே காரில் வந்து பஸ்ஸுக்கு தான் வராங்க. இப்போவே சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் இப்போவே சொல்லிடுறேன், சீனியர் ஜூனியர் சொல்கிறாங்க. சீனியர் ஜூனியரா மிஸ் எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை மேம் எதுக்கு நாங்கள் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சொல்கிறாங்க. என்னப்பா கேட்குறீங்க, அவங்கள வந்து அவங்க நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. யார் அவங்கள எங்களை பில்டி பண்ணுவாங்க, எங்களை வந்துட்டு வேலை வாங்குவாங்க சொல்கிறாங்க. இது மிஸ் இது மேம் கேட்டுருது. பாரு ஜிமின் அப்போலாம் யாரும் பண்ண மாட்டாங்கப்பா, அப்படி யாரும் பண்ண என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தால் தப்பா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி மெச்சூர்டாக நல்லா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் எதனா கேட்குறதுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு உங்கள் பசங்க கூடவே உட்காந்துட்டு வருவீங்க அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஜங்கு கேங் வந்துடக்கூடாது, மற்ற யாரும் இருந்தாலும் ஓகே தான் சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம இவங்க அங்கே போயிடுறாங்க. இப்போ மெக்குத காயின்னு சொல்கிறாங்களே, ஜூனியர் சீனியர் சேர்ந்து உட்கார மாட்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இவங்கெல்லாம் வந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு 2 சீட்னா ஒரு ஜூனியர் ஒரு சீனியர்னு உட்காரணும். அப்படி தான் டூர் பஸ்ஸில் அப்படி உட்காராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, யார் வந்தாலும் வரணும், எனக்கு ஜங்கு கொஞ்சம் கூட சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ யோனிச்சு நினைக்கிறாரு, யார் வந்தாலும் வரலாம், அந்த காய் மட்டும் வந்துருக்காது என் பக்கத்தில் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. இப்போ ஜான் நினைக்கிறது மெக்கும் என் பக்கத்தில் வரப்பட சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டேங்க் சீனியர் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம யோனிச்சு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் சாஃப்டாக தான் நினைக்கிறாங்க. இப்போ எல்லாம் இவங்க நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இவங்க தான் உள்ளே வருது. உள்ளே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி ப்ரே பண்ணிக்கிறாரு, என் பக்கத்தில் ஜங்குக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஜிமின் பக்கத்தில்
மெக்கு தான் வராரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா மெக் எந்திரி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, நீ எந்திரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு சொல்கிறாங்க, நீ எந்திரி சொல்லிட்டு நம்ம மெக்கோட பிளேஸில் நம்ம ஜங்கு தான் உட்காராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ போயிட்டு மேம் கிட்ட எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னேன், அப்படியே கோழி குஞ்சு உன் கழுத்தை திருக்கி போட்டுருவோம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாரு. என்ன சொன்னேன் சொல்லிட்டு ஹேண்ட் நெக்கில் வந்து ஹேண்ட் வச்சுக்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் போயிட்டு எதனா கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஜங்கு கூட உட்கார மாட்டேன், சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்படியே திருக்கி போட்டுருவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஜங்குக் சீனியர் எதுக்கு அப்படி பேசுறீங்க என்னோட ஜெமின் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க, அதிக பிரசங்க நீ அமைதியாக உட்கார மாட்டேன் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு பார்த்து கேட்கா. இவங்களுக்கு ஒரு மாதிரி எடுத்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இதுக்கு தான் அந்த சீனியர்லாம் வர வேணாம். நாங்கள் அப்போயே மேம் கிட்ட சொன்னால் கூட கேட்கவே இல்லை, எங்களை பார்த்துப்பாங்க, நம்ம அங்கே வந்து எல்லாம் மிரட்டுறாங்க சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கா. இப்போ கொஞ்சம் தூரம் போனது ஜோடி தான் ஜிமினா எனக்கு பசிக்குதுரா சொல்கிறாங்க. டே அம்மாலாம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கடா சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன். அவங்களாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இவங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் ஓப்பன் பண்ணும்போது அதை ஜங்கு பிடிச்ச ஃபுட்டு தனியாக பேக் பண்ணியிருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, இது யாருக்கு சொல்கிறாங்க, இது வந்துட்டு சொல்கிறாங்க. போய் சொல்லாத, இது என்னோட அத்தை எனக்கு கொடுத்ததுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அப்படி சொல்கிறாங்க, கொடு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் தரமாட்டேன் என்ன சொல்கிறாங்க. இல்லை இந்த அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஜங்கு அவரோட பேக் ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் எடுத்துருந்தா அவங்க சொல்கிறாங்க, இது உன்னோட உனக்கு கொடுத்த சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்க. அவர் வந்து ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. என்ன ஆண்டி எப்போ எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஆண்டி உனக்கு கொடுத்தா ஹாப்பி, அது என்னோட ஆண்டி எனக்கு கொடுத்தா உனக்கு கஷ்டம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லுமா அப்போ அப்படி சொல்லிட்டு யோனிஜன் தான் சொல்லிட்டு அவங்க யோனிஜன் ஜானும் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஜங்க் கொடுத்துட்டு அவங்க அம்மா ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட முடிச்சிட்டு ஜிம்மின் தான் வந்துட்டு அப்படியே விண்டோஸ்குள்ளே சாஞ்சிக்கிறாரு. இப்போ ஜிம்மின் ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. போர் அடிக்குது சொல்கிறாங்க. விண்டோஸை பார்த்துட்டே வருமா, ஆனால் சாங் கேட்டால் நடக்க சொல்கிறாங்க. நான் ஏன் சாங் கேட்கணும்னு சொல்கிறாங்க. நான் வரும்போது இயர்ஃபோன் எடுத்துகிட்டு மறந்துட்டு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஒரு இயர்ஃபோனில் வந்து நம்ம ஜிம்மினுக்கோ இன்னொன்று அவரும் வச்சுக்கிறாரு. எதுக்கு சொல்கிறாங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நம்ம ஜிம்மினும் கேட்குறாங்க. நல்ல நல்ல சாங்காக இருக்குது, அது இந்த ட்ராவல் பண்ணோம்னா அந்த மாதிரி சாங் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட்டாக ஒரு மைல்டு சாங்காக கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காரு அவர். பரவாயில்ல இவன் இந்த மாதிரி சாங்கில் கூட கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. இவன் என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சின்ன வயசுல ஏதோ கொஞ்சம் ரவுடித்தனமாக இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்குது அதுக்கு, ஆனால் இவங்ககிட்ட நான் அப்படியே இருக்கேன் சொல்லி பார்க்குறாங்க. சரி இந்த ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக அந்த சாங் கேட்டு வர அவருக்கு நல்லா தூக்கமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்கு கூட ஹேண்டை அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவர் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு இப்போ மட்டும் ஐஸ் ஓப்பன் பண்ணி என்ன சொல்லுவேன்னா, நான் எப்படி உங்களை சாஞ்சேன், நீ எப்படி என்ன சாய விட்ட, நீ எதுக்கு என்ன வந்துட்டு நீ வந்து பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக உட்காந்துக்கலாம் கேட்பான். ஆனால் இவன் தான் இவன் ஹேண்ட் அப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னோட பொடி பிடிச்சி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம அழகாக நம்ம ஜங்கு வந்துட்டு அப்படியே வந்து அவருமே வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவருமே ஹெட்டை சாச்சிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அவங்க தூங்குறத பார்க்கறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ரீச் பண்ணுறாங்க ஒரு பிளேஸை. அப்போ டக்குன்னு ஜங்கு வந்துட்டு ஜிம்மோட ஹெட்டை லைட்டாக நவுத்தி விட்டு எந்திரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் பார்க்குறாங்க. ஜிம்மனை லக்கேஜை தூக்கவே முடியல இறக்கிறதுக்கு. அம்மா பாரு எவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்காங்க, தூக்கவே முடியல சொல்கிறாங்க. இப்போ ஜம்தா தள்ளு அப்படி சொல்லிட்டு அந்த லக்கேஜை அவருக்கு வந்து கீழே வந்து வைக்கிறார், எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ போகிறாங்க எல்லாருமே. இப்போ ஜமீன் நினைக்கிறாங்க ரூம்மேட்டாக மட்டும் ஜங்கு வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தனித்தனி ரூமாக கொடுத்துட்றாங்க. யோனிஜன் ஜிமினுக்குலாம் ஒரு ரூமு, சீனியருக்கு ஜூனியருக்கு ஒரு ரூமு, சீனியருக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. அப்பாடா ஜங்குக்கு ரூம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இருந்தால் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு அங்கே நம்ம மெக்கு எல்லாரும் காய்கறி என்ன பண்ணுறாங்க நைட்டில் ஒரு மாதிரி வந்துட்டு சிகரெட் தான் வந்துட்டு ஸ்மோக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்முக்கு தூக்கம் வர நியூ பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யோனிஜன் கூட வெளில வராங்க. ஜிம்முக்கு பக்கத்து ரூம் தான் ஜங்கு ரூமு. பார்த்தா அது விண்டோஸ் கிட்ட ஒரு மாதிரி புகையாக வந்துட்டுருக்கா. என்னடா ஒரு மாதிரி ஃபாகாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. என்ன பேய்க்கு இருக்கும் அந்த ரூமில் சொல்கிறாங்க. பேய் எங்கடா அந்த காலத்தில் இருக்குது சொல்லிட்டு நம்ம மனுஷங்களே பாதி பேய் தான் சொல்லிட்டு நம்ம யோனிஜன் சொல்ல நம்ம ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறாரு. போய் பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு எப்படி நான் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி அப்படியே ஃபுல் மேலே ஊதுறாரு. ஜிம்முக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த ரீசனால் தான் ஒன்று எனக்கு கொஞ்சம் பிடிக்காம போகிற ரீசன் தான். ஆனால் அதை தாண்டி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ யோனிஜன் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காயெல்லாம் பயங்கரமாக ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்ணுறாங்க. அதுவும் நம்ம டே கூட என்னடா அந்த டேங்க் சொல்லி கூட இப்படி அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பூனை குடிப்பா நல்லா ஒரு மாதிரி அப்பாவே இருந்தார். இப்போ பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பார்த்துட்டு டே நம்ம போய் சொல்கிறாங்க. நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூட தப்பு அவங்களோட ஃப்ரீடம், அது அவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கே நான் வா சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே அப்செட் ஆகிறாரு. ஏன்னா ஜிம்முக்கு சுத்தமாக பிடிக்காது ஸ்மோக்கிங் பண்ணுறது. அவர் ட்ரிங்க் பண்ணுறது கூட பேசுறதுக்கு மாட்டார், ஸ்மோக் பண்ணுறது அது மாதிரி பிடிக்காது. அப்படியே வந்துடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளில ட்ரிப் தான் வெளில இப்போ பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் அங்கே பின்னாடி பார்த்துட்டு சரி ஸ்மைலாவது பண்ணி பண்ணுவாரேன்னு இப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. விட்டா ஜங்கு போய் அடிச்சிடுவார், அந்தளவுக்கு ஒரு மேலே கோவம் இருக்கா. இப்போ யோனிஜன் கேட்குறாரு, உனக்கு தான் அவரை பிடிக்காதுடா சொல்கிறாங்க. யோனிஜன் அவனுக்கு தெரியாதா சொல்லி சொல்கிறாங்க. தெரியும் அமைதியாக விட்டு அதுக்கு என்ன பண்ணுறது சரியாயிடு வர சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இந்த டூர் ஃபுல்லாகவுமே நம்ம ஜிம்மின் நம்ம யோனிஜன் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் ஒன்றா விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம
அவங்க சீனியர்லாம் அவங்க ஒரு கேங்காக இருப்பாங்க. ஜங்குக்கு அப்பப்போ அவருக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாமல் ஜிம்முக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவார் இன்டெரக்டாக. ஆனால் அது ஜிம்முக்கு தெரியாது, அப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஃபைனல் லாஸ்ட் டே தான். நம்ம ஜிம்மில் எல்லாரும் வந்துட்டு பீச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கே எதனா மெமரிஸாக வாங்கிக்கோங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாமே வந்து சங்கில் செஞ்ச பொருளாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன, இதெல்லாம் வந்துட்டு மெமரிஸாக இதெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்குமே, இதெல்லாம் இவங்கள தானே மேக் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் உனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறாங்க. அது வந்துட்டு இந்த பீச் சவுண்டு கேட்கும்ல, அதான் அந்த ஒயிட் கலரில் ஒரு பெரிய சங்கு இருக்குமே சொல்கிறாங்க. ஓ அந்த வலம்புரி சங்கா, ஆமாம் எனக்கு அது வேணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அது அப்படிலாம் கிடைக்காதுடா, அதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் ரொம்ப ரேராக, அது வந்து கடலில் வந்துட்டு மீன்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அது கிடைச்சா ரொம்ப வந்துட்டு எப்படி அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது ஆனால் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல சொல்கிறாங்க. அது ரேராக தான் கிடைக்கும். நம்ம வந்து இங்கே டூர் வந்திருக்கோம், இப்போ போய் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆசை அது வந்து கேட்கணும், அதை வச்சு என் காதில் கேட்கணும், அந்த பீச்சோட சவுண்டு கேட்டே இருக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறாங்க அந்த சங்கெல்லாம் இங்கே இருக்காதுடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஜங்குக் எழுந்து கேட்டே இருக்காங்க, என்ன உனக்கு அது பிடிக்குமா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அங்கே கரையோரத்தில் நிறைய மீனவங்க இருப்பாங்களா, ஃபிஷர்மேன்ஸ், அவங்க வந்துட்டு கூட மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போகிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, அங்கிள் இங்கே இந்த வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்களே ஒயிட் கலரில் அந்த சவுண்டு கேட்குமே, அது இங்கே எங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அது ஒன்றும் நம்மளுக்கு கையில் கிடைக்கிறது இல்லைப்பா, அது ரொம்ப கஷ்டம், அது தானாகவே நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளால் தேடி போய் எடுக்க முடியாது, அது தானாக கிடைச்சா தான் உண்டு. அதுவும் இந்த கீழே தான் இந்த இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா கிடைக்கும். அது வந்துட்டு இங்கே வந்துட்டு மீனவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் அது மேக்ஸிமம் கிடைக்கும். நம்ம சாதாரண உள்ளவங்களாம் போய்ட்டு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த உள்நீச்சல் போட்டு போவாங்க, போயிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தான் கிடைக்குது சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்காது சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் வலை போட்டு எடுக்கிறோம், எங்களுக்கு அது கிடைக்காது சொல்கிறாங்க. உள்நீச்சல் போட்டு போவாங்க சில பேர், அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் சொல்கிறாங்க. ஜங்குக் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா மேம் என்ன சொல்கிறாங்க, பாருங்கப்பா க்ரௌட் அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிருக்கோம், நீங்கள் விளையாட்டு சீக்கிரம் வந்துருங்க சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே யாருக்குன்னா ஒத்துக்கிட்டா வந்து ரெஸ்ட் எடுங்க பஸ்ஸில் சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க, எனக்கு பீச்சில் உட்கார பிடிக்கும், ஆனால் நிறைய க்ரௌட் இருக்குது, வேண்டாம் சொல்லிட்டு எரிஞ்சிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவர் எதுவுமே நீ வாங்கலடா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வாங்க தோணலடாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட ஜிம்மி ஃபஸ்ட் டைம் ஆசைப்படுறது இதுதான். அவன் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எதுவும் ஆசைப்பட்டு கேட்டு நான் பார்த்ததே இல்லை. அவன் வந்து இது மாதிரி கேட்குறானே, எனக்கு கொடுக்கணும்னு தோணுதே சொல்லி பார்க்குறாங்க. இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஐட்டம் வைக்கெட்லாம் போகிறாங்க. நெய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, அந்த பேக் வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொண்டு கொடுத்துட்டு அது பண்ணுறான். அப்படி பூச்சி நிறைய ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, திரும்ப என்ன சொல்கிறாங்க, ஜங்குக் தண்ணியில் குதிச்சிட்டாங்க. ஆமாம் குதிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்தா உள்ளே போயிட்டு அப்படியே வந்து தேடிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஆசைப்படுறான், எனக்கு இது கொடுக்கணும்னு தோணுன்னு சொல்லிட்டு அப்படி நீந்துகிட்டே போயிட்டே இருக்காரு. நீந்திட்டே போக அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு பக்கம் ஜங்குக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஆனால் கடல் எங்கே எடுத்து போய் விட்டுருமா வேறு டேரக்ஷன்லாம் சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. பயந்துட்டே வந்துட்டு தேடி பார்க்குறாரு, அதுக்கு எங்கே கிடைக்குமா நம்மளுக்கு சொல்லிட்டு உள்ள நீச்சல் போட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே தான் வந்துட்டு நம்ம ஐயோ மேம் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபிஷர்மேன் இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் எங்கள் ஃப்ரெண்டு வந்து தண்ணியில் குதிச்சிட்டா சொல்கிறாங்க. குதிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யார் இந்த பையன் சங்க பற்றி கேட்டுட்டு இருந்தானே சொல்கிறாங்க. சங்க பற்றியாக சொல்லிட்டு நம்ம காய் மேய்க்கலாம் பார்க்குறாங்க. அவன் ஒரு பையன் கொஞ்ச நேரத்துக்கு கூட கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. அங்கே ப்ளீஸ் கேட்டுங்க சொல்கிறாங்க. அதோ இருங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டக்குனு வந்து உள்ளே போகிறாங்க. 2-3 பேர் உள்ளே போகிறாங்க. அங்கே ஜங்குக் பார்த்தா தேடிக்கிட்டே இருக்காருக்கு. அவர் கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவன் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்ட பொருளாச்சு, அது எனக்கு கிடைக்காதா, எனக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுதே, அவன் அப்படிலாம் ஆசைப்பட்ட பாசனை இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவனுக்காக அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் அவன் வந்துட்டு வேறு எதனா கேட்டால் டக்குன்னு வாங்கி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பொருளை கேட்குறான், அது கிடைக்காத பொருளையே சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. தண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மூச்சு தம் பிடிக்க முடியல அவரால். ஒரு மாதிரி ஆகுது. மூச்சு விட முடியல சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கலான்ட்டு அவர் வந்துட்டு இதுக்கு மாதிரி முடியல சொல்லிட்டு அவரே வந்துட்டு மேலே எந்திரிச்சு வர. ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு தான் வராரு, கொடுக்க முடியல இருந்தாங்க இதை வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே மேலே வர. டக்குன்னு அகைன் தண்ணி வந்துட்டு அவரே உள்ள புஷ் பண்ணுது. அவர் பயமும் வந்து என்ன தண்ணி அகைன் புஷ் பண்ணுது சொல்லிட்டு ஒரு பயந்துடுறாரு. பயந்துட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அவரோட கால் வந்துட்டு ஒரு இடத்துல டச் ஆகுது. டச்சுன்னு டக்குன்னு குத்துது. என்னடா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சங்கம் அப்படி பல ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. இது அந்த சங்கம் இருக்குமா இல்லை ஃபேக்காக இருக்குமா சொல்லி பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த பொய் சங்கம்னு சொல்லுவாங்களா அதுவாக இருக்குமோ சொல்லி பார்க்குறாங்க. கிட்ட போனால் இப்படி ஹேண்ட் வைக்கிறாரு. பார்த்தா அந்த சங்கம் தான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சவுண்டு கேட்கும்போது தெரியலையே தண்ணிக்குள்ளே சொல்லிட்டு பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு நீந்தவும் முடியல. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வந்ததுனால நீந்தவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ கரெக்டாக அவரை வந்து ஒரு ஹேண்ட் வந்து பிடிச்சி டக்குன்னு இழுக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கோட ஒரு ஹேண்டில் வந்துட்டு அந்த சங்கு இருக்குது, இன்னொரு ஹேண்டில் ஜங்கு ஒரு பாசம் பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தா ஒரு பாசம் தான் வேகமாக இழுத்துட்டு வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து விட்டுறாங்க. ஒரு படகு மாதிரி இருக்காது விட்டுறாங்க. இங்கே பார்ப்ப என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. அந்த மீனை ஒரு பேசியிருப்பாங்களா அவங்க தான் அங்கிள் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் விளையாட்டுத்தனமா பண்ணதுப்பா, விளையாட்டு விபரீதமாக ஆயிரும், டூர் வந்துருக்கு அந்த மாதிரி பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ அவர் பயந்துடுறாரு. அங்கிள் நான் எங்கே இருக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, ஆனால் எதனா வந்து என்ன பண்ணிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க வந்து சொன்னாங்க அது மாதிரி குதிச்சுன்னு சொல்லிட்டு ஏற்பா சொல்கிறாங்க. டக்குனு அது மாதிரி படகுல வந்து ஏறிடுறாரு. ஏறிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்கோட ஹேண்டை பார்க்குறாங்க. இது உனக்கு கிடச்சிச்சா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அங்கிள் இது அந்த சங்கா சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ கேட்டது இதுதான் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நான் நினச்சல வேறு மாதிரி ஃபேக்காக இருக்க சொல்கிறேன். இல்லை இது அதுதான் உண்மையாகவே நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரன் தான் சொல்கிறாங்க. இது யாருக்குமே கிடைக்காது தெரியுமா, தேடி போகிறவங்களாம் கிடைக்காது, தானாக கிடைக்கும். ஆனால் நீ தேடி போய் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு சொல்கிறாங்க. உண்மையாகவே நீ ரொம்ப மனசார நினச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வேணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்கு வந்துட்டு அது வந்து தண்ணி வந்து எடுத்து காதில் வைக்கிறாரு. பயங்கர சவுண்டு கேட்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உண்மையாக அதுதானே அங்கிள் சொல்கிறாங்க. இது அதுதான் பா சொல்கிறாங்க. அவங்க கேட்குறதா சொல்கிறாங்க. இல்லை கேட்குதுன்னு நம்ம கூட சொல்கிறாங்க. உண்மையாக சரி ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்து கரையில் விட்டுறாங்க. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ ஏதோ நினச்சி எடுத்துருக்க, கண்டிப்பாக நீ எதோ நினச்சி எடுத்து உனக்கு கிடைக்க சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு வந்து அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிடாத சொல்கிறாங்க. சரி அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல போங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணிட்டா சொல்கிறாங்க. இது எதுக்குடா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டக்குன்னு பேக்கை கூட சொல்லிட்டு பேக்கில் வந்து அப்புறம் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு போகலாமடா சொல்கிறாங்க. அங்கே பாரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சிருக்கு. மேம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு இரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்க சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் மாற்றிட்டு வந்துடுறாரு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு பார்க்குறாங்க எங்கே போய்ட்டு அந்த ஜங்குக்கு சொல்லிட்டு ஹேர்லாம் வெட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. நல்லா விளையாடி இருப்பான் பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு எதுவுமே சொல்லாமல் பக்கத்தில் உட்காந்துடுறாரு. இப்போ ஏன்னா அவங்க லாஸ்ட் டே கரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகணும். கரெக்டாக வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை பத்திரமா பாக்ஸில் போட்டு வச்சிடறாரு. அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் அதில் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இங்கே பார்த்தா உனக்கு ஃபைனல் இயர்டா சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இல்லைடா நம்பிச்சுன்னு சொன்னால் அது உண்மையடா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. டே என்னடா ஏன்டா அப்படி முடிவு எடுத்தா சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, நம்ம நாட்டுக்காக தரமா தப்பு இல்லை சொல்கிறாங்க. என்னோட ட்ரீம்மா சொல்கிறாங்க. அப்படி அவன் ட்ரீம் அது சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் தான் நான் போயிட்டு வந்துருமா சொல்கிறாங்க. உனக்கு நீ ஹாப்பியாக தான் போறியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு இந்த கொஞ்சம் டேஸில் போக போகிறா நல்லா படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ண சொல்லிட்டேன். ஜங்கோட அம்மா என்ன மணிலாம் கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் நிறைய என்ஜாய் பண்ணிட்டேன் எனக்கு போதுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது டேஸஸ் போக இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது நான் காலேஜ் முடியா. ஜங்கு நல்லா படிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி சுற்றுறதே இல்லை. இப்போ ஒன் டே நம்ம இவங்கெல்லாம் கேங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. ஜங்கா வாடா மூவிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, மூவி பார்த்துட்டு அப்படியே சரக்கு அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் வரடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைடா என்ன கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, அதனால் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அப்போ எங்கள் கூட சொல்கிறாங்க. உங்க கூட இவ்வளோ நாள் தான் இருந்தேன்டா சொல்கிறாங்க. சரி சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜங்கு கரெக்டாக வீட்டுக்கு காலேஜ் அப்படின்னு மட்டும் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன எங்கே பார்த்தா சுற்றிக்கிட்டே இருப்பான், வீட்டுக்கே போக மாட்டார். இப்போ கரெக்டாக வீட்டை சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட் போக ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்செட்டாக இருக்கார். ரொம்ப அப்செட்டாக இருக்கார். இப்போ காலேஜ் என்ன கேட்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா அங்கே பாரு இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, எதுக்கு இப்படி அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ஃபேமிலி கூட ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அது இல்லைடா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லு ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளோ அட்லீஸ்ட் வந்துட்டு பிடிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ காய் கேட்குறாங்க. ஏன்டா அவனுக்கு அப்படி அந்த டவுட்டு சொல்கிறாங்க. உனக்கே தெரியும்டா நான் இத்தனை டைம் சொல்லிங்க, நான் வந்துட்டு கூப்பிட்டா கூட பைக்கில் கூட வரமாட்டான்டா. நான் எவ்வளோ கேட்டிருக்கேன், எவ்வளோ டைம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அவனுக்கு எனக்கு எப்போதும் பிடிக்கலன்றது தான். ஈவன் என் ஆன்ட்டிக்கு முன்னாடி கூட நேராகவே சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு. நானே கேட்டிருக்கேன் பல டைம் அவங்க சொல்கிறத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. எனக்கு ஒரே ஒரு டைம் அவனுக்கு பிடிக்குன்னு சொன்னான்னா கொஞ்சம் ஹாப்பியாக போகண்டா சொல்கிறாங்க. போயிட்டு ஹாப்பியாக வருவோம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் கேரண்டா சொல்கிறாங்க. எப்படி கேட்குது அவன்கிட்ட போயிட்டு. அவனுக்கே தெரியும் உனக்கே தெரியல சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் ரகடாக இருந்துட்டேன். அவன் போய் சொல்லுவான் என் ஜங்குக்கா இப்படி இருக்கா சொல்லி கேட்கும்போது நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனை திட்டிருக்கேன். இப்போ நான் எப்படின்னு போய் கேட்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஐடியா பிளான் பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சமாக ரொம்ப பாசிட்டிவ் இருந்தால் கூட உனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஓகே தானே அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவனை ஹர்ட் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அதனால் தாங்கிக்க முடியாதுடா. அப்புறம் அங்கே ரிட்டன் போயிட்டு வந்து என்னடா அது யோசிக்க கூட முடியாது சொல்கிறாங்க. இல்லைடா நீ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம கிளாஸ் ரூமில் ஜிமினை பார்த்தா ஜிமின் ஏன்டா அப்செட்டாக இருக்கா சொல்லிட்டு யோசிச்சு கேட்குறாங்க. இல்லைடா இப்போ ஜங்குக்கு இருக்கான்னு அவன் எங்கேயுமே வெளில போகிறதே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்து காலேஜ் அப்படின்னு இருக்கா சொல்கிறாங்க. எல்லாரும் உன்னை மாமா ரொம்ப நல்ல மாமா மாறிட்டேனா ரவுடி மாமா சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் இவன் சொல்லாத சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்கக்கா ஜங்குக்கு சரியானு சொல்லு. ஐயோடா கோவத்தை பாரு இதுக்கு அப்படி சொல்கிறாங்க. மாமா சொன்னதுன்னு கோவம் ஜங்கு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ரொம்ப ஷையாகிறாங்க. ஜிமினா உண்மை தானே சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குடா சொல்கிறாங்க. நான் என்ன படிக்கிறதுக்கு 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் முடிச்சா தானே சொல்ல முடியும் சொல்கிறாங்க. சரி விட்டு எங்கே போய்ட்டு போகிற சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமின் அமைதியாக இருக்காங்க.
பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் அதையும் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. முன்னாடி டீஸ் பண்ணுவார், அப்படி கூட பண்ணுறது ரொம்ப அமைதியாக இருக்காரா. இது பார்க்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் யோசிச்சுனா முன்னாடி டீஸ் பண்ணுவோம், இப்போ எதுவும் பண்ண மாட்டேறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு டீஸ் பண்ணாலும் பிரச்சனை, அவனுக்கு டீஸ் பண்ணலனாலும் பிரச்சனை, என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, உனக்கு எங்கே புரிய போக சொல்கிறாங்க. யார் எனக்கா புரியாதவனுக்கு சொல்கிறாங்க, உன்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ பார்த்தா நம்ம ஒரு 2 days ஆஃப்டர் தான்டா நம்ம ஜங்க் வந்துட்டு அவங்களே காலேஜ் என்ட்ரன்ஸ் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அது ஒரு ஈவினிங் தான், எல்லாரும் காலேஜ் விட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஜங்க், ஏன்னா இவங்களாம் போனதுக்கப்புறம் ஜங்கோட கேங் வந்து கிளம்பும். இப்போ பார்க்குறாங்க அங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவரே க்ரௌடாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறாங்க, டே அங்கே இது ஒரு பொண்ணு ரோஸ் வச்சு நின்றுட்டு இருக்கா சொல்லுங்க. ரோஸ் வச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாண்டா, அதுவும் நம்ம அந்த கேங் இருக்காங்களா அவனோட மாமாவோட கேங் சொல்கிறாங்க. ஜங்குப்போட கேங்னு சொல்லுடா சொல்கிறாங்க. சரி ஓகே வா சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க. எங்கே பார்த்தா ஜங்கூட ஒரு பொண்ணு தான் வந்துட்டு, ஜங்கு உனக்கே தெரியும் நான் ஒன்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி ஒன்றை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு காலேஜ் முடியும் 1 week தான் இருக்குது, இப்போயே சொன்னால் தானே சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அங்கே எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பாரு எவ்வளோ தைரியம் போய் சொல்லிட்டு இருக்கு ஜங்கு கிட்ட சொல்லிட்டு. ஜங்கு கிட்ட அமைதியாக உட்காந்துருக்காங்க. எதுவும் சொல்லம்மா ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்து மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியலடா இருடா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த பொண்ணு ரோஸை கொடுத்துட்டு ஜங்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்ட போ ஜங்கோட கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அவ்வளோதான் டக்குன்னு அப்படியே டேஸே வந்துட்டு காதை அப்படியே ஹேண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. இல்லை நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருப்பாங்க. டே அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணுங்கடா சொல்கிறாங்க. டக்குனு அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணிட்டு ஏமா போமா அந்த பக்கம் சொல்லிட்டு ஜங்கு வந்து புஷ் பண்ணி அந்த பொண்ணை கொஞ்சம் தள்ளி போக சொல்லி வந்துடுறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. டே இங்கே வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்து பார்த்தா எங்கள் ஜிமின் அப்படி பயங்கர டேஸோட அப்படியே வந்து காது வந்து கைஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்கு வந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ நிமிந்து பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட் கண்டா அப்படியே ஜங்கு புஷ் பண்ணுறாரு. வேகமாக ஃபோர்ஸாக புஷ் பண்ணா ஜங்கு கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துடுறாங்க. ஒரு மாதிரி டே என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. நம்ம டே தாங்க சொல்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே கண்ணு டேஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோ ஜிமின் அழகாக சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்று ரொம்ப டேஸ்ட் வருது. இப்போ ஜங்கு தான் போகிறாங்க. என்னாச்சுடா டே ஜிமின் எதுக்கு அழகாக சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம ஜிமினா வந்துட்டு நான் இருக்கும்போது எப்படி ஜங்கு பண்ணி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. நான் தானே இருக்கேன், நான் இருக்கும்போது அவங்க அப்படி ஒன்றா சொல்கிறாங்க. அவங்களால புரியல. இப்போ காய் மெக்கு எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. டே அப்போ நம்ம சொன்னதை சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இல்லாமல் அவன் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பேச பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது உனக்கு அவள் எதுக்கு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு அது வந்துட்டு சொல்கிறாங்க. நீ கன்ஃபியூஸ் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணேன்னு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு பயங்கர டேஸ்ட் வருது. ஜங்குக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு அழகாக சொல்கிறாங்க பாரு எனக்கு கோழி கொஞ்சம் எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. சிவன் ரொம்ப ஒரு மாதிரி நிறைய வருது. ஏன் ஜங்குக்கு நான் இருக்கும்போது இன்னொரு பர்சனை பார்க்குறேன் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்காததுலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க எனக்கு பிடிக்காதான்னு யார் சொன்னான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானடா எனக்கு பிடிக்கலன்ட்டு அம்மா கிட்ட தான் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினா ரொம்ப அழகாங்க. இப்போ எவ்வளோன்னா ஜங்குக் சீனியர் என்ன சொல்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகிடுது எல்லாருக்கும். ஏன்னா ஜிமினுக்கு பொசசிவ் ஆகும் இல்லை வேறு எதுனா ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினச்சி தான் இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தா ஜிமின் டோட்டலாக வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறது பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என்னோட பிளேஸில் வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம யோசிச்சு வந்து பார்க்குறாங்க. ஜங்குக் சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மெக் தான் வந்துட்டு எல்லாம் போங்க சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து அனுப்பிட்டு இப்போ ஜங்கு கிட்ட வராங்க. ஜிமின் வந்து என்னாச்சு என்ன ஜிமினுக்கு எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ எனக்கு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு இல்லையாவோ என்ன சொல்கிறது கேட்குறாங்க. நீ என்னோட மாமா தானே சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட மாமா தான் அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. அதுக்கு நான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சு சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அவர்கிட்ட சொல்லிட்டுறா சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பாதையாக யோசிச்சுனா இவன் நான் மட்டும் நினச்சிருக்கேன் என்னோட மாமா இங்கே தானே இருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க வேற ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போட்டு யோசிச்சு ஹக் பண்ணிக்க யோசிச்சு சொல்கிறாங்க. ஒன்னொரு இரு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம காய் தான் கேட்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு தான் ஜங்கு கிட்ட சீனியர் நீங்கள் யார் எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணு வந்துட்டு இவன்ட்ட கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்னம்மா இப்போ சொல்ல வைக்க கேட்க அது எப்படி அவங்க கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஜிமினுக்கு தானே ஜங்குக்கு மாமா சொல்கிறாங்க. மாமா தான் அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கா இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல வராரு. அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து விட்டுறாரு. என்னடா சொல்றீங்க ஓப்பனாக சொல்லி தொலைங்கடா சொல்கிறாங்க. இப்போ டேக் வந்து புரிஞ்சது கன்ஃபார்மா. இப்போ மெக்கு காய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க நான் போல சொல்கிறாங்க. ஏன் யோசிச்சு எந்திரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீ எந்திரி சொல்லிட்டு ஜிமின் விட்டுட்டு அப்படி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏதாவது அவங்க பேசிட்டு சொல்லிட்டு அவங்கள தள்ளி போயிடுறாங்க. ரொம்ப தள்ளி போயிடுறாங்க பைக் கிட்ட. இப்போ ஜங்கு தான் ஜிமினுக்கு கப் பண்ணுறாங்க. என்ன வேணும் ஜங்குக்கு ஜிமினுக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு அவங்கள போய் பார்க்குற அந்த பொண்ணு நான் இருக்கல சொல்கிறாங்க. நீ இருக்க ஆனால் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு பிடிக்க மாட்டேது சொல்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன் சொல்கிறாங்க. உன் அம்மா கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்
ஜங்குக்கு பிடிக்கிறா, ஜங்குக்கு மாமா பிடிக்கிற நீ தானடா சொல்கிறாங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லலை சொல்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் அப்படி அம்மா சொல்லும்போது எனக்கு பிடிக்கும் நான் சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு இந்த ஜங்குக்கு ரவுடி பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. நீ ஏன் கொஞ்சம் டேஸாக நான் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை பார்க்கறது கூட இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்கா. நான் உனக்கு என்னை பிடிக்கல, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படி சொல்கிறாங்க. பிடிக்குமா அப்படியே என்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மாமா தானே இங்கே தானே இருக்க போகிறாங்க, காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருந்தால் போதும்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை பார்த்துட்டு போனதுலாம் வந்துட்டு கோவத்தில் பிடிக்காம இல்லையே சொல்கிறாங்க. பிடிக்காதவங்களை யாராவது பார்ப்பாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்குக்கு அப்போ தான் புரியுது. அப்படின்னா சொல்கிறாங்க. என்னோடய மாமா என்ன பண்ணுறான், ஒவ்வொரு டைமும் யாரையும் சைட் அடிக்கிறானா, யாராவது அவனை பார்க்குறாங்களா, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பயங்கர ஹாப்பி. என்னடி சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என்னோடய மாமா தானே, என்னோடய மாமாவை யாரும் பார்த்துருவாங்களா, இல்லை என்னோடய மாமா யாரையும் பார்த்துருவானான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே போவேன். ஒவ்வொரு டைம் உனக்கே தெரியாமல் கிளாஸில் வந்து நின்றுட்டே இருப்பேன், பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன். நீ என்ன பண்ணுற, யார் உன்ட்ட பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்ட்டு. நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவள் ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ண வந்தா, ஒன்றும் இல்லை, அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் லவ் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ மட்டும்தான் நான் பிடிக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றை தானே எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. நான் சைல்டுஹுட்லேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜஸ்ட் ஒன்று மேரிட்டும் விளையாடணும் உனக்கே தெரியும். அப்போ ஆனால் உனக்கு என்னை வந்து பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் பிடிக்குமான்னு கேட்குறா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கோட ஜஸ்ட்டை போய்ட்டு அடிக்க. அப்போ சொல்கிறாங்க ஏன்டா இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ கூட நான் சொல்லலைன்னா உனக்கு வேறு யாருக்கிட்டா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தூக்கிட்டு போயிட முடியுமா சொல்கிறாங்க. அதான் அந்த பொண்ணு வந்து சொல்கிறாளே அப்படி சொல்கிறாங்க. அச்சோ சும்மா தான் சொன்னால் அவ வந்து வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை இப்படி சொன்னால் அவங்க ஆட்டாக சொல்லிட்டு இல்லை அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சாம்மா சொல்ல வந்தேன், நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே சொல்கிறாங்க. இப்போ நான் மட்டும் இங்கே வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்கிறாங்க. என்ன ஆயிருக்கும், நான் புஷ் பண்ண தான் செஞ்சிருப்பேன், நான் அவனும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கிஸ் இன்னொரு பர்சன் கிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த உட்காந்துருக்கு பொசிஷன் இல்லையா, ஜங்குக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஜங்கு அப்படி ஜிமினோட ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. என்ன பிடிக்குமா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் தர மாட்டேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அப்புறம் ஏன்டா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டே இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா, வீட்டில் எல்லாரும் அப்படி தானே நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சேம் டைம் ரொம்ப டியர்ஸாக வருது. இப்போது இந்த டைமில் நான் எப்போடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ காலேஜ் முடிக்க போகிறல்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிடல சொல்கிறாங்க. என் கம்பெனிக்கு தானே நீ போவ சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுலடா சொல்கிறாங்க. என்னை ஏமாத்திர மாட்டேன்ல, எனக்கு பிடிக்காத அவனுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் நீ ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்காங்க. இவங்களுக்குலாம் பார்க்க பயங்கர ஹாப்பி. இப்போ மெக் தான் சொல்கிறாங்க. டேன் எப்போ கெஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா அவன் பார்க்குற பார்வையே உனக்கு புரியலையா, அவனை ஒன்டே பார்த்தேன் கிளாஸ் ரூம் நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கோம், இவங்க கேன்டீன் போகும்போது போனான், போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் நம்மக்கிட்ட தான் சும்மா பேசிட்டு இருந்தான். அவன் அப்படியே ரசித்து பார்த்தான். டைரியில் நம்ப முடியல, இந்த பையனை அப்படி பார்க்குறான். அந்த ஜங்குக்கு சொன்னால் இவனுக்கு தான் அவனுக்கு பிடிக்காது சொல்லிட்டு. ஆனால் இந்த பையன் பார்க்குறப்ப தான் தெரியல தோணுச்சு. அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஒன் டே நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு சொல்கிறாங்க. இது வந்து டேவோட ஐடியா தான் சொல்கிறாங்க. டே சூப்பர் டே சொல்கிறாங்க. ஜங்குக்காக என்னால் பண்ண கூட சொல்கிறாங்க. ஆமாடா ஜங்கு எவ்வளோ ஹார்ட் ஆகுறான், அவனுக்கு பயமாக இருக்குது, நம்ம எப்படி இப்போ போயிட்டு வரதுக்குள்ள இவனுக்கு வேறு யாரோ பிடிச்சிருமா, இல்லை இவனுக்கு ரொம்ப மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லைன்னு எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் போகிறப்ப ஹாப்பியாக போகணுன்றதுக்காக தானே அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே என் கூட பைக்கில் கூட வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மேரேஜுக்கு அப்புறம் தான் பைக்கில் போகணுன்ட்டு ஒரு ஆசை அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு கூட பயங்கர ஹாப்பி. நீ அடி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட போகணும் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜங்குக்குலாம் அவரோட ஹாப்பினஸ் வந்து கையில் பிடிக்க முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக அப்படி ஒரு மாமா பையன் அந்த பையன் அப்படி போகணும்னு இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் கூட போகணும், அப்படியே பைக்கில் ஹக் பண்ணிவிட்டு அப்படி எல்லாருக்கும் முன்னாடி எல்லோரும் ரைட்ஸோடு போகணும், யாரும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் சொல்கிறாங்க. அந்த ரீசனால் தான் பைக்கில் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே ஜம்ப் அடிச்சு விட எல்லா அவர்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ ஆசையாக மேலே உனக்கு சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. எப்போ எனக்கு உனக்கு பிடிக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி சரியாகிறாரு சொல்கிறாங்க. நான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க
இப்போ தான் ஜிம்னு சொல்கிறாங்க. நான் +1 படிச்சுட்டு இருந்தேன்னா சொல்கிறாங்க, அவங்க ஒரு பர்சன் வந்து என்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணும்போது உன்னோட ஃபேஸ் தான் முன்னாடி வந்துச்சு, அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் நான் போய்ட்டு யோசிச்சுட்டு கேட்டேன், ஒரு பர்சன் நம்மள்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இன்னொரு பர்சனோட ஃபேஸ் வந்து முன்னாடி வருது, அதுக்கு என்ன மீனிங் கேட்கும்போது அவன் சொன்னால் அவங்கள தான் அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், நீ அவங்கள லவ் பண்ணுறேன்னா மீனிங் அதுதான் சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ தான் புரியுது. அப்படின்னா சொல்கிறாங்க, ஆமாம் நீ வேணால் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வேறு ஒரு பர்சன் நினச்சா கூட இவங்கள மட்டும்தான் ஞாபகம் வந்துருக்கு, அவருக்கு ஜங்குக் தான் முன்னாடி வராரு. அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆனிச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நீ உண்மையாக தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியாமல் நான் அப்பப்போ சைட் அடிச்சிட்டே இருந்தேன் சொல்கிறாங்க. என்னையா நீயா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சைட் அடிக்கக்கூடாது என்னோட ஜங்குக் மாமாவோ சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி இங்கே பாரு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வச்சுட்டு ஏன் என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நீ ஏற்கனவே நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கியா, உன்னை ஸ்பாயில் பண்ண வேணாம், நீ உன் லைஃப்பை ஃப்ரீயாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டோம். அம்மா கிட்ட கூட நான் சொல்லுவேன்னா உனக்கு பிடிக்கல நீ இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுறான், மேரேஜ்லாம் ஆகிட்டா அவன் வந்து சரியாயிடுவான், அவனுக்கு பொறுப்பு வந்துடும், பசங்க எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்களா. அப்போ மேரேஜ் வரைக்கும் நீ எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும், சுற்றட்டும்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. நீ அன்றைக்கி எப்படி ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, டூர் போனப்போ சொல்கிறாங்க. பார்த்தியா சொல்கிறாங்க. நான் பார்த்தேன். அப்போ எனக்கு போக வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஸ்மோக்கிங் பண்ணி எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. என்னை விட்டுட்டு நீ போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் மாறி இருக்க, நீ நான் அப்படியே நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிவின்னு சொல்ல. ஜங்குக்கு அவ்வளோதான், அவர் ரொம்ப ஹாப்பி, அவர் வந்து அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க. அவர் மாதிரி ஹாப்பி பார்த்துருக்காங்க. இப்போ கூட பைக்கில் வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அவருக்கு தான் இருக்குது. சரி டைம் வந்து வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஜங்கு தான் அவங்க அம்மாட்ட ஹைட் பண்ண மாட்டாரு. ஜங்கு தான் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, என்னடா சொல்கிற நீ மிலிட்ரி போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவனை அப்படி விட்டுட்டு போக மாதிரி இருக்குமா, நான் மேரேஜ் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறோம்மா, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு 2 years எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படி ஸ்டடீஸ் முடிச்சிடுவான், நான் கரெக்டாக வந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கணுமா சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒத்துக்கணும்லாம் சொல்கிறாங்க. அவனை அனுப்புவான் அவன் சொல்கிறாங்க. இல்லைம்மா இதோட ட்ரீம் அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட்டாக பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் எனக்காக என்னை பாருங்க அவன் யூரிலைஸ் லவ் பண்ணியிருக்கான், அது எனக்கே தெரியாமல் என்ன சைட் அடிச்சுட்டு இருக்கான், அப்படி போய் வெயிட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுவான்டா, ஆனால் மேரேஜ் பண்ணிட்டு விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி டீ போச்சு இங்கே வந்துட்டு இது 1 week எக்ஸாம் முடிஞ்சிட்டோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன். இங்கே ஜங்கு வந்துட்டு 1 week எக்ஸாம் போகுது, ஜிம் வந்து ஜங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு எக்ஸாமும் இவருக்கு எக்ஸாம் தான், 2 பேரும் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 1 week எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜிம்னோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க. ஓ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்கிறாங்க. என் மானை இப்போ நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறாங்க. ஐயோ உன்ட்டு நான் என்னென்னு சொல்கிறது, போவேன் அலைன்ஸ் பார்க்க வராங்க சொல்கிறாங்க. அலைன்ஸ் அம்மா யாரை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவனோட மாமா ஜங்கு தான் வராங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஷை ஆகிடுது. என்னடா பிடிக்கல சொல்லி இப்போ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. உன்னோட ஆண்டி வரை கேட்டாங்க. நான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காவது வந்து பார்த்துட்டு போட்டு சொல்லிட்டு ஓகே சொல்லிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லம்மா, நான் போய் இப்போ ரெடி ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சொன்னது ஜிம்னோட அம்மா நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்னால் என் பையன் கொஞ்சம் ரொம்ப எம்பரஸ்டாக ஃபீல் பண்ணுவான், அப்படியே இருக்கட்டும் நமக்கு தெரியாத மாதிரி காமிச்சு போக சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் போய்ட்டு இந்த ட்ரெஸ் போட வா, இது ஜங்குக்கு பிடிக்குமா, இது போட வா சொல்லிட்டு மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது ஃபேஸ்க்கெல்லாம் மேக்கப் பண்ணுறாரு. அப்போ பார்க்குறாங்க இவ்வளோ டேஸ் ஆண்டியை கூட என்ன பார்த்துருக்காங்க, ஆனாலும் இப்போயே எனக்கு எப்படி தோணுது, நான் அழகாக இருக்கணும்னு தோணுதே சொல்லிட்டு ரொம்ப மேக்கப்லாம் போட்டுக்கிறாரு. இப்போது இங்கே ஜங்கோட ஃபேமிலி ஃபேன்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு கேட்குறாங்க நம்ம ஜங்கோட அம்மா எங்கே என்னோட சேலத்தை காண சொல்கிறாங்க. அதுவும் அது மேக்கப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. மேக்கப் சொல்கிறாங்க. ஆமாம் ஏதோ நீங்கள் வந்து அவனை பார்த்ததே இல்லைன்ற மாதிரியும் அவன் புதுசாக பார்க்க வர மாதிரியும் மேக்கப்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோக்கு தான் வந்துட்டு ஆண்டி நான் போய் பார்க்கட்டா சொல்கிறாங்க. போய் பாருப்பா உனக்குலாம் அது உண்மையாக சொல்லிட்டு போய் பாரு சொல்லிட்டு இவங்களுக்கு உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்து மேலே வராங்க. ஜிமின் பார்த்தா இதில் எப்படி இருக்கா சொல்லிட்டு ஃபேஸில் வந்து ஃபேஸை பார்த்துட்டே இருக்காரு மிரரில். இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறார் பேக்கில். நம்ம டக்குன்னு நம்ம ஜிம் பயந்துறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அம்மா இருக்காங்க வீட்டில் கீழே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லோரும் இருக்காங்க தான், என்னோட ஆண்டி எங்களோட பர்மிஷனோட தான் உள்ளே வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா சொல்லிட்டு ஃபேஸில் பார்த்தா ஒரு ரோஸ் பவுடராக போட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு லைட்டாக ப்ளஷ் ஆனாலே ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்டா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கா சொல்லிட்டு அவர் வந்துட்டு மேக்கப்லாம் தொடச்சி விட்றாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன அழகாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்க.
இப்போ தான் ஜங்கு தான் கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு மேரேஜில் ஓகே தான் சொல்கிறாங்க. மேரேஜ் ஓகே தான், ஆனால் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நான் காலேஜ் முடிச்சிடறேன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, ஏன் நீ மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீயே ஸ்டடீஸ்லாம் நம்ம அவனோட வீட்டிலேருந்து பண்ணலான்னு நினைக்கிறியா நானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொன்னால் ஃபீல் பண்ண சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு ஜங்கு ஒரு டேஸ்ட்டாக வருதா, ஏன் ஜங்குக்கு அழற சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு டேஸ்ட் வாய்ப்பு விடுறாங்க. என்னாச்சு எதுக்காக மாமா அழறான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மு வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ்லாம் வச்சு ரப் பண்ண அவர் ஜஸ்ட் கிட்ட ஜிம்முக்கு ஜங்கு மாதிரி இருக்கா, என்னடி பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு மேரேஜ்னு சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நிறைய விஷயங்கள்ட்ட ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு இது பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன் இப்போ சொல்கிறாங்க. அம்மா நீ ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு சடனாக என்கிட்ட சொன்ன சொல்கிறாங்க. லவ்வாக சொல்கிறாங்க. அப்போ நான் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு என்னோட மாமாவை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து நான் விடுவேன் நான் சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சொல்கிறாங்க. நம்மளோட ஹஸ்பண்டா, ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி போய் லெஃப்ட் போய்ட்டு அட்டாச் பண்ணிட்டு கிஸ் பண்ண அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப லவ் ரொம்ப எமோஷனலாக ஏன்னா ஜங்குக்கு டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க ஹாப்பி டேஸ்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு அவருமே பெருசாக எடுத்துக்க அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. போனம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கீழே வராங்க. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா மேரேஜுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மோட ஷை ஆகிட்டு நின்றுருக்காங்க. என்னோட தங்கம் ஷை ஆகுறியா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆனால் நம்ஜரும் ஹேங்க சொல்கிறாங்க, நம்ஜர் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டாரா அவனுக்கிட்டே, அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா சொல்கிறாங்க. அப்படியான ஒரு மாதிரி இருக்கா. ஆனால் எங்கே இருக்க சொல்கிறாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகட்டும் அப்புறம் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்மில் ஜம்ப் பண்ண சொல்கிறாங்களா, யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு ஜிம்மின்கிட்ட. அவர் முயற்சி போகிறத மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு பார்க்குறாங்க. இங்கே கரெக்டாக ஃபைனலாக வெட்டிங் டேவும் அரேஞ்ச் ஆகுது. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் இங்கே ஜோன் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஜோன் சேனலில் பார்க்குறாங்க. பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்துருச்சு பற்றியாவது சொல்கிறாங்க. இந்த பக்கம் சேம் ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, பார்த்தியாடா இவன் நான் என்னென்னமோ நினச்சேன்டா, அது ஜங்கு பார்த்து அப்படி முடிச்சு திருப்பிட்டு போவானே அப்போலாம் நினச்சேன்டா, இது என்னென்னாலும் மனசில் நினச்சி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி வந்துட்டு. ஏன்னா நம்ம முதல் நைட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு இவங்களுக்குலாம் பார்ட்டி கொடுத்துருப்பாங்க. பார்ட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுப்பாங்க. ஜிம்மில் எந்த மாதிரி அவர் லவ் பண்ணுறா சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கு தான் தெரியுது அமைதியாக இருக்கிற பசங்க நம்பவே கூடாது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஜான்ஜங்காக இன்னைக்கு பார்ச்சி மணி திருமணம் செய்யல சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் டேஸாக வருது. ஜிம்முக்கு புரியவே இல்லை ஜங்குக்கு. ஏன்னா ஜங்குக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும். அந்த ரீசனால தான் வளராங்க நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. சேம் ஜிம்மினுமே அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சம்மதம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்குவோட கிஸ் பண்ண அந்த கிஸ் ரொம்ப எமோஷனல் மாதிரி இருக்கா. ஜிம்முக்கு புரியவே இல்லை. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் ஜங்குக்கு நீ ஹாப்பியாக தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி உங்களுக்கு என்ன டைம் இல்லை, இப்போவே அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ரூம் தான் கூட்டிகிட்டு வர்றது. அது அவரோட வீட்டுக்கு அவர் ரூம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவருக்கு முன்னாடி வந்து நீட் ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காடுறாங்க. ஜங்குக்கு என்னாச்சே சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, உன்னோட மாமாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை அப்படி பண்ணுவோம்ல சொல்கிறாங்க. ஆமாம் என்னென்ன பண்ணுவேன் நான் ரெடியாக இருக்கேன் சொல்கிறாங்க. உன்னோட மாமாவுக்கு உன்னோட லவ் இருக்குது, ரொம்ப கேரிங் இருக்குது, ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால் அந்த லவ் கேர் எல்லாத்தையும் வந்துட்டு அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய செல்லம் எனக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் டேஸ் சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்னாலும் வெயிட் பண்ண ஜங்குக்கா, ஏன் அப்படி சொல்கிறாங்க. நான் உன் கூட தானே இருக்க போகிறேன், இனிமேல் நீ என் கூட தானே இருக்க போகிற சொல்கிறாங்க. அது இல்லடா சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, மாமா உன்கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மு கூட போயிடல. ஜங்குக்கு இப்படி விளையாடாத, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ கோவம் உனக்கு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு உன் மேலே எப்பவும் கோவம் வருது, உன்னை பார்த்து யாரும் கோவப்படுவாங்களா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் சங்கு தான் இருக்கா. வளமுறை சங்கு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இது உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பி. இது எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு தான் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் எடுத்து அதை ஏஸ்டில் வைக்க அதில் வந்துட்டு ஐ லவ் யூ ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அந்த கலரோட சவுண்டோட வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து அதில் வந்து மைக் ரெக்கார்டிங்னு செட் பண்ணி வச்சிருக்காரு. அது அப்படியே அது மட்டுமே ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருக்கும். ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூ ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்குக்கு சொல்கிற அந்த வாய்ஸோட அந்த பேசி சவுண்டோட மிக்ஸ் ஆகிட்டு அது வரும். அப்படி ஜிம்மின் பார்க்குறாங்க. பயங்கர டேஸ்ட் ஒரு இது சொல்கிறாங்க. இது உனக்கு பிடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ண பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே டைட்டாக வந்து ஜிம்மில் வந்து ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பெட்டில் ஜிம்மில் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே பெட்டில் வந்து புஷ் ஆகிட்டு அவர் மேலே அப்படியே வந்து பாயிட்ட ஒரு மாதிரி டைட்டாக வந்து படுத்துக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மிக்கு புரியல. ஜங்குக்கு என்னாச்சே சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு ஜிம்மிக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு எனக்கு செல்லம் எனக்காக ஒரு டேஸ் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு புரியவே இல்லை. நீ என்ன சொல்கிற ஜங்குக்கா, ஏன் இப்படி பேசுகிறேன் என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பாரு சொல்லிட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஜங்கோட லொக்கேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கோம்.
ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. ஜங்குக்கு என்னது இது சொல்கிறாங்க. அது உனக்கு நான் மிலிட்ரி போகிறேன்டா சொல்கிறாங்க. மிலிட்ரிக்கா எதுக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னோடய ட்ரீம்டா, ஓகேவா. 2 இயர்ஸ் நம்ம நாட்டுக்காக எனக்கு சர்வீஸ் பண்ணணும் ஆசை. நான் போகிறேன், என்னோடய ஜிம்மில் எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, என்கிட்ட விளையாடுற ப்ராங்க் தானே பண்ணுறேன். நான் உனக்கு ரொம்ப நாளாக பிடிக்காத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டேன், ரொம்ப உன்னை சுத்த விட்டுட்டேன்னு இவ்வளோ கோவமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. உண்மையில எனக்கு கோவம் வருமா அப்படி சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் ஆச்சு, உண்மையில கோவம் வருமா சொல்கிறாங்க. ஜங்குக்கா விளையாடாத, எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உன்னோட லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. உன்னை அதை விட லவ் பண்ணுறேன்டி, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ. எனக்காக 2 இயர்ஸ்டா தங்கம்லாம் புரிஞ்சுக்கிறே சொல்கிறாங்க. என்னை ஏமாத்துறியா, நீ சீட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஏன்னா நீ ரிவெஞ்ச் எடுக்கிறல்ல சொல்கிறாங்க. ரிவெஞ்சா நானா? ஆமாம், நான் ரொம்ப சுத்த விட்டுட்டேன், ரொம்ப உன்னை மதிக்காமல் இருந்து நினச்சி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். மேரேஜ் பண்ணிட்டு யாராவது விட்டுட்டு போவாங்களா சொல்லி கேட்குறாங்க. எனக்காக இவ்வளோ டேஸ் ஒன் சைடாக என்னை பார்த்துட்டே இருந்திருக்கா, லவ் கூட சொல்லாமல். எனக்காக 2 இயர்ஸ் வெயிட் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ட்ரீம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து போ, நான் ஒன்றும் தர மாட்டேன், உன்னை எங்கேயும் விட மாட்டேன் சொல்கிறேன். ஜிம்முக்கு ஜங்குக்கு மறுபடியும் படுத்துக்கிறாங்க, எங்கேயும் விட மாட்டேன் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு மாறி இருக்குது, ஜங்குக்கு மாறி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு பார் புரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்டா, எல்லாமே எக்ஸாம்லாம் எடுத்துகிட்டு அது போகிறதுக்கானது, அதனால் கண்டிப்பாக நான் போயே ஆகும்டா, இனிமேல் அதை கேன்சலும் பண்ண முடியாது, நான் ட்ரீம்டா அது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறாங்க. நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, நீ என்னை லவ் சொன்னதுனால உன்னை ஒய்ஃபாக விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டு ஜங்குக்கு என்னை அழ வைக்கிறதா சொல்கிறாங்க. உன்னை அழ வைப்பேனா, புரிஞ்சுக்கோ ஏன் அப்படி சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் தான், நீ படித்து முடிச்சுக்குள்ள கரெக்டாக அவங்ககிட்ட வந்துட சொல்கிறாங்க. ஏமாத்துற அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா எவ்வளோ கோவமா சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு கோவம் வருமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா சொல்கிறாங்க. உன்னை நிறைய லவ் பண்ணுறேன்டா, நீ எல்லாமே இருக்கவே முடியாது. நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் 3 இயர்ஸ் நான் மிலிட்ரி ட்ரைனிங் முடிச்சுட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு பிடிக்கலனா கூட மேரேஜ் பண்ணிட்டு என் லவ்வை கொடுத்து உன்னை பிடிக்க வைக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போகலான்னு டிசைட் பண்ணேன், புரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறாங்க. ஜிமின் தான் பயங்கரமாக அழகாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், உன்னை விட மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லாமல் இருக்க முடியாது ஜங்குக்கு சொல்கிறாங்க. உன்னை பார்த்துட்டு இவ்வளோ டேஸ் இருந்தது எனக்கு ஓகே, ஆனால் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு சொல்கிறாங்க. அப்போது ஜங்கோட ட்ரீம் முடியாது சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அப்போ ஏன் மேரேஜுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, நான் வெயிட் பண்ணியிருப்பேன் சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்காமல் வெயிட் பண்ணியிருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ஜங்குக்கு எல்லாமே புரியுது, லவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஒரு எமோஷனல் தான். அப்போ ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. எனக்காக என்னோட ஜிமின் எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணுவோம், ஆனால் இப்போ என்னால் விட முடியல. ஒன்றா நீ செல்ஃபிஷாக இருக்கன்னு கூட நினச்சிக்கொண்டா, ஆனால் எனக்கு வேணும் சொல்லி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் எங்கேயும் போகலடா, நீ படித்து முடிச்சுட்டு வந்துடுவேன் சொல்கிறாங்க. என்னோட ட்ரீம் உனக்கு ட்ரீம் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை உன்னோட ட்ரீம் என்னோட ட்ரீம் தான், உனக்கு இப்படி ஒரு ட்ரீம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே சொல்கிறாங்க. நான் உன்ட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், சாரிடா சொல்கிறாங்க. இப்போ நீ விட்டுட்டு போறியா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் தான் செல்லம்லாம் புரிஞ்சுக்க ஏன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர டேஸ் வருது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறாங்க, எனக்காக வெயிட் பண்ணுவேன், உன்னோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர டேஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஜிமின் அம்மா சொல்கிறத எப்போவுமே ஒரு பர்சன் நம்மளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, அவங்க விஷயத்துக்கு ட்ரீம் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஒரு ஒய்ஃபோட டியூட்டி. சேம் ஒய்ஃபோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஹஸ்பண்டோட டியூட்டி, ஓகேவா. அவங்களுக்கு என்ன ஆசைகள் என்ன இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட ட்ரீமுக்காக அவங்க வெயிட் பண்ணணும், அவங்க ட்ரீம் அச்சீவ் ஆகிற வரைக்கும். அது ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொன்னது இப்போ ஜிமினுக்கு ஞாபகம் வருது. அம்மா சொன்னது கரெக்டு, நான் ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர், நான் ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபாக என்னோட ஜங்குக்கு இருக்கணும்னா நான் டைம் வெயிட் பண்ண தப்பு இல்லை சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. என்னை சீட் பண்ணல, எவ்வளோ கோபத்தில் இந்த முடிவு எடுக்கல சொல்கிறாங்க. இல்லை உனக்கு கோபம் இல்லை, எனக்கு புரியுது, நீ என்னோட ட்ரீம் அதுனா என்னோட ட்ரீம் அது தானே, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ப்ரிப்பேர் ஆகிருப்பேனா. இப்போ சடனாக நிறைய ஆசை வச்சுருந்தேன், மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேசணும், நிறைய கொடுக்கணும்னு நினச்சின்றாங்க. இதெல்லாம் நீ கொடுக்க தான் போகிறேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துடும், நீ படித்து முடிச்சுட்டு கூட வந்துடுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட ஃபேஸ்புக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே லவ் எமோஷனல் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கால ஜிமினை விட்டுட்டு போகவே கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் அந்த ட்ரீம் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இப்போ அவருக்கு புரியுது. இன்னும் நம்ம பிரிஞ்சிருக்கும் போது லவ் இன்னுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது இன்னும் டிக்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு புரிஞ்சுக்கிறாரு. நான் காத்திருக்க லவ்வுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக என் பேபிக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. உன்னோட ஒய்ஃப் உனக்காக வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ டெஸ்ட்னாலும் சொல்கிறாங்க. நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன், உன்னோட நீ ஹாப்பியாக இருந்தால் தான் உங்க கூட என்னால் லைஃப் ஒரு ஹாப்பியாக வாழ முடியும். நீ என்னோட ட்ரீமை தொலைச்சிட்டு என் கூட இருந்தால் நான் அது ஹாப்பியாக இருக்காதில்ல அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் நான் கஷ்டப்பட்ட தப்பு இல்லை, இவ்வளோ டேஸ் உன்னை பக்கத்து தலையிலேருந்து பார்த்துருந்துட்டேன். இப்போ நான் ஹஸ்பண்டாக நான் வெயிட் பண்ண போகிறேன், ஒரு ஒய்ஃபாக வெயிட் பண்ண போகிறேன், என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியுது, எல்லாத்தையும் புரிஞ்சு புரிஞ்சு சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுப்பேன், என்னோட ஜங்குக்காக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ டேஸ் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு போகணும்னு நினச்சி இப்போ என்னோட ஒய்ஃபாக என்னை இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு போகிறேன்னு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல நினச்சிட்டே இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா படி, நான் வந்துடுவேன் கண்டிப்பாக
கண்டிப்பாக சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ட்ரெயின் போகிற டைம் ஆகுது ஆல்மோஸ்ட். ஜங்குக் ஜிமின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இருக்கே சொல்கிறாங்க. இருக்கேன் சொல்கிறாங்க. என்னை நினச்சிட்டே இருப்பட ஜங்குக் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை தவிர வேறு யாரும் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும் தான் லவ் சொல்கிறாங்க. ஜிமினுமே நான் வெயிட் பண்ணுவேன் என்னோட ஹஸ்பண்டுக்காக சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போது ஜங்கோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஜங்கோட அப்பா ஜிம்மோட அப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு தான் போய் ட்ரெயினில் தான் ஏற்றி விடணும் சொல்லிட்டுருக்காங்க வராங்க. இங்கே எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஜிம்மின் ஜங்க் வந்துட்டு காரில் ஏற்றுக்க முடியும் வாயின் ஜிம்மிட்ட சொல்ல ஜிம்மின் ஓடி ஜங்கோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ஓவர் போயிட்டு ஜங்கோட செஸ்க்கிட்ட போய் புதைச்சிக்கிறாரு. என்னை வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறாரு. எனக்கு விடவே மனசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜங்க் இதெல்லாமல் அவர் ட்ரீம் அவர் ரொம்ப ரேஸ்க்கு வந்து முடிவு பண்ணது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், இப்படி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மின் புரியுது. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐ லவ் யூ ஜங்குக் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சொல்கிறாரு ஐ லவ் யூ, நான் ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் அவ்வளோ லவ்வோட ஐ லவ் யூ டூடா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்க் மேலே போயிடுறாங்க. இந்த 2 இயர்ஸ் ஜிமின் இதை ஃபுல்லாத்தையும் இவ்வளோ இது எல்லாத்தையும் நினச்சி தான் பார்த்துருப்பாரு. இப்போது அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ தான் இவருக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு எப்போ வருவாரு ஜிமினுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக டேட் தெரியாது. அதனால் ஜிமினுக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு அவங்களோட கிராஜுவேஷன் டேக்காக தான் அவர் வந்து வெளில போயிருக்காரு. ஜிமின் யோனிச்சு ஜானி எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிமின் இவ்வளோ டேஸ்க்குமே ஜங்கு கிட்ட காலில் எப்போயாவது ஜங்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மிலிட்ரியில் ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. எப்போதும் அதிகமாக காலில் பண்ண முடியாது. அது அந்த சர்வீஸ் அப்படின்னா இந்த 2 இயர்ஸில் அவங்க வீட்டுக்குலாம் வர முடியாது. அந்த மாதிரி இடையில லீவ் வருது அது மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க 2 இயர்ஸ் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அங்கேயே ஒர்க் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் தான் அவர் போயிருப்பார் எக்ஸாம் எழுதி. அதனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் அங்கே தான் இருக்கார். அவர் இந்த பிரிஞ்சிருக்கிறது கூட இந்த லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஜிம்முக்கு எவ்ரிடே ஜம்க்கு எப்போ வருவாங்க, ஜம்க்கு எப்போ பார்ப்போம், எப்போ பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரீமோடு இருக்காரு. ஃபைனலாக இன்றைக்கி ஜிம்மினோட கிராஜுவேஷன் டே. ஆனால் ஜிம்மில் வந்து சொல்லவே இல்லை. அதான் ஜங்குக்கு வரப்போகிறதா ஜிம்மின்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அவர் சொல்லிட்டாரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கோட பேரண்ட்ஸ் ஜங்கோட வீட்டை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அவங்களாம் ஜிம்மோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு எங்கள் ஜங்க் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மின் அவரோட கிராஜுவேஷன் டே அப்படி இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இவனு சொல்லி நம்ம ஜானு இவங்களாம் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் டைம் பிரிச்சிட்டோன்னா மீட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு தான் ஜிம் வராங்க. ஃபஸ்ட் டைம் லேட்டாக வர ஆண்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ரொம்ப லைட்டே படாமல் இருக்குது. என்ன ஆண்டி லைட்டே படம் வச்சுருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கோட வீட்டு தான் ஜிமிஞ்சிருப்பாங்க. அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவார். இப்போ பார்க்குறாங்க நம்பிச்சிட்டு ஹேங் சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கிள் ஆண்டியே சொல்கிறாங்க. என்ன லைட் ஏன் இப்படி ஆஃப் ஆகிருக்கு சொல்லிட்டு பார்த்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே வர டக்குன்னு டோர் லாக் ஆகுது. ஜிம் டர்ன் பண்ணுறாரு. ஆண்டி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பயப்படுறாங்க. இந்த பர்சன் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு ஜிம்மில் வந்து பர்சன் தூக்குறாங்க. ஜிம் அப்படியே வந்துட்டு அந்த பர்சன் டச் பண்ணிட்டு புரிஞ்சிடுது. அப்படி பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் வந்து ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வாய்ஸ் கூட கொடுக்கல. அப்படி கூட்டிகிட்டு போய்ட்டு அவர் பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக கேண்டில்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப டெக்கரேட் ஆகிருக்கும். ஜிமின் ஜங்குக்கு கீழே போய் ஜங்கை ஜிமினை இறக்கி விடா ஜங்கு ஜிமின் அவ்வளோதான் அவ்வளோ டைட்டாக ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க நீ வண்டியா சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்தில் ஜிம்மோட ஃபேஸை பார்க்க ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு நீ எப்படி இருக்கா சொல்லி பார்த்துட்டு ஹேண்டில் தொட்டு பார்க்குறாங்க. நீ நல்லா இருக்கல உனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே ஜமின் போய்ட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கு ஐ மிஸ் யூ அப்படி சொல்கிறாங்க. நீ ஃபைனலாக வந்துட்டால இது ட்ரீம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னோட ட்ரீமில் இது ரியல் தான். நீ ஏன் வரது என்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. உனக்கு சர்ப்ரைஸ் அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட கிராஜுவேட் டேவே அன்றைக்கே நான் வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு 5 days வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடியே வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த டேல வந்து தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஐ மிஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. மிஸ் பண்ண இந்த டேஸ் எல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டு நீ என்கிட்ட பேசின வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி நினச்சி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் சொல்கிறாங்க. எப்போ சர்வீஸ் முடியும் எப்போ வரும்ன்ட்டு ஆசை வெயிட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டேன். ஜிமின் அப்படி ஜம்ப் பண்ணிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணேன். ஜிம்மில் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. பேசு நாள்லேருந்து எவ்வளோ நாள் பேசிக்கோ ஓகேவா. இப்போ என்ன பேசுகிறான் அந்த டைமில் என்னோட எமோஷனல் இப்படி காட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ணேன். ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு எவ்வளோ மிஸ் பண்ணி போகிறோம் அவ்வளோதையும் காமிக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனியா இப்போ தான் ஜங்கு நடக்கிற லவ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. சேம் எனக்கு அப்படி தான். இந்த ரீசன் தான் அவங்க மேரேஜ் பண்ணி விட்டுட்டு போனேன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணாமல் விட்டுட்டு போயிருந்தா நீ எப்படி இருந்து பண்ண தெரியாது பயந்துட்டே இருந்திருப்பா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா என்ன பண்ணுறா பிடிக்குமா அப்படிக்கா சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னோட ஒய்ஃபை விட்டுட்டு பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு அவங்க லைஃப் இதோட ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். இதோட அந்த ஹாப்பி எண்டிங் கொடுத்துருந்தா பாய் டேக் கேர்.